அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களது உள் உணர்வுகளை வலுப்படுத்தும் 7 விதமான வழிகளை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த 7 முறையான வழிகள் என்ன, அது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அந்த முடிவுகளை நாம் எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று நம்ம கடந்த கால நிகழ்வுகளை வச்சு நாம் அந்த முடிவை எடுப்போம். 2 நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம நண்பர்கள் சொல்கிறத வச்சு அந்த முடிவு எடுப்போம். அப்படி இல்லைன்னா அன்னைக்கே நாளில் நம்ம மூடு, அதாவது மனநிலை எப்படி இருக்குதோ அதை பொறுத்து அந்த முடிவை எடுப்போம். ஆனால் இன்னும் சிலர் முடிவு எடுக்க முடியாமல் குழப்பமான மனநிலையிலையும் தெளிவே இல்லாமலும் இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. அதற்கு முக்கியமான காரணம், நமக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, அதே நேரத்தில் அட்வைஸும் அதிகமாக இருக்குது. இதில் எந்த ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுக்கிறது, எந்த அட்வைஸை கேட்குறதுன்னு நிறைய பேர் குழம்பி போய் இருக்கும். ஆனால் எப்போ நீங்கள் தெளிவான முடிவை எடுக்க தொடங்குறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். இப்படியெல்லாம் கரெக்டாக தெளிவான வழியை காட்ட நமக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த கைடன்ஸ் எடுக்கிற முடிவு எல்லாமே சரியாக இருந்தால் எப்படி இருக்கும். அப்படிப்பட்ட கைடன்ஸ் இந்த பிரபஞ்சம் நமக்கு எப்போவோ கொடுத்துருச்சிங்க. அதுதான் இன்ட்யூஷன் இன்னும் சொல்லப்படுற நம்ம உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உள்ளுணர்வு அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த வார்த்தையிலே அதற்கான பதில் இருக்குங்க. உள்ளே தோன்றும் நிகழ்வுகளை அப்படியே நமக்கு தெரியப்படுத்துவதற்கு பெயர் தான் உள்ளுணர்வு. இந்த உள்ளுணர்வை கேட்டு நாம் நடக்க ஆரம்பிக்கும் போது தான் பிரபஞ்சம் நமக்கு வழிகாட்ட ஆரம்பிக்கும். நாம் பிரபஞ்சத்தின் வழியில் நடக்க ஆரம்பிப்போம். அது நம்மளை சரியான பாதையை நோக்கி கொண்டு செல்லும். நாம் எடுத்த முடிவு சரியா தவறா அப்படிங்கிற கேள்விக்கே இடமில்லை. உங்களுடைய கனவு வாழ்க்கையை நிஜமாக மாற்றக்கூடிய வலிமை இந்த உள்ளுணர்வுக்கு இருக்குது. இதற்குத்தான் இந்த உள்ளுணர்வு நமக்கு மிகவும் தேவைப்படுது. ஏன்னா நமக்கான வாய்ப்பு நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும், அதை அடைய முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் சில பேருக்கு இருந்து கொண்டே இருக்குது. நாம் ஆசைப்படுற எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம கனவு வாழ்க்கைகள் நிறைவேற மாட்டேங்குது, அப்படிலாம் நம்மளை புலம்ப வைக்கக்கூடிய காரணமே இந்த உள்ளுணர்வை நாம் சரியாக பயன்படுத்த ஆரம்பிக்கலை அப்படிங்கிறது தான் இதற்கு காரணம். இந்த உள்ளுணர்வு நமக்குள்ள எப்போ கிடைக்கப்பெற்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது நாம் பிறக்கும்போதே நம்ம கூட இருக்குதுங்க. இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆற்றல், வலிமை இந்த உள்ளுணர்வு. இதை நம்ம எப்படி சரியாக பயன்படுத்தி நமது லட்சியங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் நம் உள்ளுணர்வை வலிமைப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருங்க. அதாவது நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கோங்க. நம்மளில் எல்லோருக்குமே நம் உள்ளுணர்வு தெரியாமல் போகிறதற்கு முதல் காரணமே நாம் இந்த கணத்தில் வாழ்கிறத யோசிக்காமல் இருக்கிறது தாங்க. அதாவது பொதுவாகவே நம்ம என்னென்ன யோசிச்சுக்கிட்டு இருப்போம், ஒன்று நம்ம பாஸ்ட்டில் நடந்த சம்பவங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ இந்த கணம் நம்ம வாழ்கிறத பற்றி நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அதுதாங்க நம்ம பண்ணுற பெரிய தவறே. இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள்
பாஸ்ட்டை பற்றி யோசிக்கிறதையும் விட்டுருங்க, ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறதையும் விட்டுருங்க. இந்த கணம் நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் யோசிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கி என்ன நடக்குது நம்மளை சுற்றி, இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், இன்றைக்கி அப்படின்ட்டு இந்த கணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள்கிட்ட எந்த ஒரு விஷயத்தை எதிர்மறையாக சொன்னாலும் உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான பாதையை காட்ட ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த கணம் இந்த பொழுது பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும்போது, வாழ ஆரம்பிக்கும்போது உங்கள் உள்ளுணர்வு வலிமை பெற ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, அதாவது இந்த கணத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதை வாழ ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு நிறைய பேருக்கு இந்த உள்ளுணர்வு வலிமை அடைவதை நம்மளால் காண முடியும். 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னா மெடிடேஷன், அதாவது தியானம். நீங்கள் முதல்ல உங்கள் வாழ்க்கையில் தினமும் ஒரு 2 நிமிடமாவது தியானம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இந்த தியானம் செய்வதன் மூலம் நீங்கள் நினைச்சதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அந்த தியானத்திற்கு அவ்வளோ பவர் இருக்குது. நம்ம மனது அமைதியான நிலைக்கு கொண்டு வரும்போது, மனம் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் எதிர்மறையான எண்ணங்களை உங்களை வரவிடாமல் உங்கள் மனம் முழுவதும் எப்போதும் பாசிட்டிவான மனநிலையிலே இருக்கும். நாம் உள்ளுணர்வை வலுப்படுத்த ஆரம்பிக்கும். அதுக்காக தியானம் அப்படின்னா நீங்கள் பெருசாக எதுவும் செய்ய வேணாங்க. ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் உங்களது மூச்சு காற்றை கவனிங்க. அந்த 2 நிமிஷம் அப்படிங்கிறது 3, 4, 5, 10 அப்படின்னு உங்களோட அந்த எண்ணிக்கையை நீங்கள் கூட்ட ஆரம்பிக்கும்போது உங்கள் உள்ளுணர்வு உங்கள் மனம் சொல்வதை கேட்க ஆரம்பிக்கும். அதாவது உங்கள் செல்ஸ் எல்லாம் உங்கள் மனம் சொல்கிறத கேட்கறதுக்கு தயாரான நிலைக்கு கொண்டு வரும். 3வது ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 3வது ஸ்டெப் அப்படிங்கிறது உங்கள் உள்ளிருந்து வரும் அந்த குரலை கவனிக்க ஆரம்பிங்க. அதாவது பரபரப்பாகவும் டென்ஷனாகவும் இருக்கிற நேரத்தில் அந்த உள்ளிருந்து வரும் மென்மையான வாய்ஸ் உங்களுக்கு கேட்காது. அந்த வார்த்தையை கேட்க ஆரம்பிங்க. அதாவது பொதுவாகவே நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது உங்கள் உள்ளேருந்து உங்கள் மனசு சொல்லும் இது தவறான முடிவு அப்படின்னு. ஆனால் அதை நீங்கள் கேர் பண்ண மாட்டீங்க. அந்த நேரத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தார் மாதிரி முடிவெடுப்பீங்க. அந்த முடிவை நினச்சி பின்னாடி ஃபீலும் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, லேட் நைட் ஆகிருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதுக்காக நீங்கள் நான்வெஜ் ஆர்டர் பண்ணுவீங்க. ஆனால் ஆர்டர் பண்ணும்போது உங்கள் உள் மனசு சொல்லணும் இப்போ அது வேணாம் அப்படின்ட்டு. அதை காதிலே வாங்காமல் உங்கள் நாக்குக்கு என்ன தேவையோ அதை செய்வீங்க. லேட் நைட்டாக நான்வெஜ் சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சு அந்த வயிறு வலிக்கும்போது தான் யோசிப்பீங்க, ஆஹா நேற்று லேட் நைட்டு நான்வெஜ் சாப்பிட்டது தப்பாக போச்சே அப்படின்னு. இதுதாங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற எந்த ஒரு டிசிஷனும் உங்கள் மனது சொல்கிறத கேளுங்க. அதாவது சின்ன விஷயமா இருந்தாலும் உங்கள் மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறத உற்று கவனிங்க. அந்த மனசு சொல்கிறத கவனித்து நீங்கள் முடிவெடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உள்ளுணர்வு மேலும் வலுப்படும். அதோட வாய்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். அப்படி உள் மனசு சொல்கிறத கேட்டு நடக்க ஆரம்பிக்கும்போது நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சியும் தவறாக போய் முடியாது. ஸோ கரெக்டாக உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்டு அதுபடி நடக்க ஆரம்பிங்க. 4வது ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத உங்கள் மனசில் இருக்கிறத அத்தனையும் ஒரு பேப்பர் எடுத்து பேப்பரில் எழுத ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது உங்கள் மனசில் இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்னு பல தடப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும். அப்போ உங்கள் மைண்டு குழப்பமாயிரும்.
ஸோ நீங்கள் அதை பேப்பரில் எழுத ஆரம்பிக்கும்போது அந்த தலையில் ஓடிக்கிட்டு இருந்த அந்த எண்ணங்கள் அத்தனையும் குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பித்த பிறகு உங்கள் மைண்டு ஃப்ரீ ஆகும்போது ஒரு முடிவை எடுப்பீங்க. அந்த முடிவு நம் உள்ளுணர்வு சொல்லும் முடிவாக எடுத்துட்டு ஸ்ட்ராங்காக நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னா, அது சரியோ தவறோ நீங்கள் எடுத்த முடிவு சரி அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் உள்ளுணர்வு அந்த வேலையை செய்வதற்கு உங்களை தூண்ட ஆரம்பிக்கும். 5வது ஸ்டெப்பு, உடனே செயலில் இறங்குங்க. அதாவது நாம் ஒரு முடிவை ஸ்ட்ராங்காக எடுத்திருப்போம். அந்த ஸ்ட்ராங்காக எடுத்த முடிவு நம்ம உள்ளுணர்வு சொன்னதாக இருக்கும். அந்த முடிவை எடுத்த பிறகு உடனே செயலில் இறங்கிடுங்க. அதை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் யோசிப்போம், இதோட பெட்டராக கிடைக்கும் அப்படின்னு அந்த உள்ளுணர்வுக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்காதீங்க. நீங்கள் எப்போ ஒரு முடிவை எடுத்து அதை உடனே செயல்படுத்த ஆரம்பிக்கிங்களோ, அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் என் உள்ளுணர்வை நான் மதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு பிரபஞ்சத்திட்ட நீங்கள் சொல்கிறதா அர்த்தம். அப்படி நீங்கள் எடுக்கிற முடிவை பொறுத்து, உள்ளுணர்வு கொடுக்கும் மரியாதையை பொறுத்து பிரபஞ்சம் இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான வழிகாட்டுதலை காட்ட ஆரம்பிக்கும். அதனால் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா உடனே அதை செயல்படுத்திடுங்க. 6வது ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் சொல்கிறேன், இந்த 2 அஃபர்மேஷனையும் நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. அதாவது எப்பெல்லாம் உங்கள் மனசு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு குழம்புதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த அஃபர்மேஷனை சொல்லும்போது உங்கள் உள்ளுணர்வு வேலை செய்ய ஆரம்பிக்கும். முதல் அஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நான் எப்பொழுதும் நேரடியாக உள்ளுணர்வின் கீழ் இருக்கிறேன். நான் சரியான முடிவுகளை விரைவாக எடுக்கிறேன். 2வது அஃபர்மேஷன், நான் இந்த பிரபஞ்சத்தால் எப்போதும் சரியான வழியில் நடத்தப்படுகிறேன். இந்த 2 அஃபர்மேஷனையும் நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வாங்க. உங்களோட உள்ளுணர்வு வலுப்படும். அதை உங்களாலே உணர முடியும். கடைசி ஸ்டெப், நீங்கள் முதல்ல உங்களை நம்பணும். ஏன்னா இதுக்கு முன்னக்கூட்டி நம்ம பார்த்த இந்த 6 ஸ்டெப்புமே இப்போ நீங்கள் உங்களை நம்புறதை பொறுத்து தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த 6 ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் எடுத்த டிசிஷனில் நிறைய தப்பு நடந்திருக்கும். அதனால் நீங்கள் உங்களை நம்ப மாட்டீங்க. நம்ம எடுக்கிறதெல்லாம் தப்பாகவே போகுது அப்படின்ட்டு அடுத்தவங்கக்கிட்ட ஐடியா கேட்பீங்க. அது தவறான வழியில் போய் முடிஞ்சாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட தான் போய் ஐடியா கேட்பீங்க. முதல்ல அடுத்தவங்கக்கிட்ட ஐடியா கேட்குறத நிப்பாட்டிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் நானே பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு முழுசாக நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிக்கிறீங்க. என் வாழ்க்கையில் நடந்த தோல்விகளாக இருந்தாலும் வெற்றிகளாக இருந்தாலும் அதற்கு முழு பொறுப்பு நான் ஏற்கிறேன் அப்படின்னு நீங்கள் எப்போ உங்களை ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிக்கிங்களோ அப்போ தான் உங்கள் உள்ளுணர்வுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிற பட்சத்தில் உள்ளுணர்வு உங்களை இன்னும் மேன்மைப்படுத்தும். இன்றைக்கி நாம் நம் உள்ளுணர்வுகளை வலிமைப்படுத்துவது, அதாவது ஸ்ட்ராங்காக்குவது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்கள் உள்ளுணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறும். உங்களுடைய மேனிஃபெஸ்டிங் எல்லாமே பலித்தமாகும். அவ்வளோதாங்க இந்த பதிவு. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களது அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.